கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. ஐயோ, இன்னைக்கு ஸ்கூல் ஓப்பனிங்கா? என்ன பண்றது? ஐயோ, நைட்டெல்லாம் தூங்காம இவரு என்னதான் பண்றாரு? இனிமே டெய்லியும் ஸ்கூலுக்கு போனோம், டெய்லியும் டீச்சர் கிட்ட அடி வாங்கணும். 5 வருஷமா இதே தொல்லை. அம்மா என்ன பண்ணுது? ஐயோ, அம்மா வருது. இன்னும் கிளம்பாம இருக்கான். நம்மளுக்கு இன்னைக்கு என்ன நாள்னு எதுவுமே தெரியாது. கண்டுக்காத மாதிரியே இருடா சின்ன முத்து. டேய், ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, இன்னும் கிளம்பலையா நீ? ஸ்கூலா? எனக்கு யாருமே சொல்லலையே. சொடப்பக்கட்டில் அடி வாங்க பாரு நீ. அம்மா இப்பதானே 2 மாசம் லீவ் விட்டாங்க, அதுக்குள்ளேவா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? 365 நாள் லீவ் விடுற ஸ்கூலா பார்த்து நான் சேர்த்து வரணும்டா. அதுக்கு நானே ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாதான் உண்டு. டேய், இந்த வருஷமா ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா பச்சி நல்ல பையனை பேர் வாங்க வழிய பாடுறா. 9வது 5 வருஷமா பச்சுனிக்கிற அசிங்கம் இல்ல உனக்கு. நான் வேற ஊர்ல எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்கிறேன், இந்த வருஷம் 9வது பச்சு பாஸ் பண்றான் என் பையன், பிரியாணி போடுறேன்னு சொல்லி. என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியில இருந்தெல்லாம் ஆள் வர வேணாம், நீயே போதும். தாயா நீ. அதுக்கு வேற எவ்வளவு செலவா போடுன்னு தெரியலையே. அட கவலைப்படாதம்மா, செலவே இல்லாம பிரியாணி போடலாம். எப்படா? நாய்கறி பிரியாணி போட்டு பாக்குறதுக்கு ஆட்டுக்கறி மாதிரியே இருக்கும், செலவு மிச்சம். நான் எங்கடா கிடைக்கும்? அதுக்குதான் அப்பா இருக்கிறாரு. ஏந்துக்குனியா? சைலண்ட் மோடு. வேணாடா பாவம், அது பாட்டுக்கு ஒரு மூலையில விழுந்து கிடக்கட்டும். டேய், எப்படியாவது பாஸ் பண்ணிடுறா. அட போமா, நான் அந்த டீச்சர் கிட்ட கூட அதை தான் கேட்டேன். டீச்சர், நான் 9ஆம் கிளாஸ் 5 வருஷமா படிச்சுக்கிறேன், எனக்கு ரொம்ப அசிங்கமாகுது, இந்த வருஷமாவது 10ஆம் கிளாஸ் அனுப்பிச்சு விடுங்க, நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்லிச்சு? ரொம்ப ஆர்வம் சொல்லிச்சு, தம்பி உன் 9ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் மாத்தி போட்டுருவான், ஆனா நீ 10வது பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேனா எங்க ஸ்கூலுக்கு பேர் கெட்டு போகும்னு சொல்லுதுமா. பேர் கெட்டு போக கூடாதுன்னா அந்த பேரை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிக்கின்னு. ஏய், நீ நல்லா படிச்சா அவங்க ஏன்டா உன்னை டார்ச்சர் பண்ண போறாங்க? நல்லா படிக்கிறது உன்னோட கடமைடா. அதே மாதிரி நல்லா படிக்காத பசங்களை கூட எப்படியாவது படிக்க வச்சு அவங்கள பாஸ் பண்ண வைக்க வேண்டியது அவங்களோட கடமை தானே. சரி, இப்ப நீ பாஸ் பண்றதுக்கு என்னதான் வழி? அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? நான் சொல்ற விஷயத்த நீங்க எல்லாம் பண்ணா, பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அதை நடத்தி வச்சா, ஸ்கூல்ல நான் நல்ல பையன்னு பேர் வாங்கினதையும், இந்த வருஷத்தோட லாஸ்ட்ல ஆனுவல் டே அன்னைக்கு எங்க டீச்சர் கையால நான் தான் ஒரு சிறந்த மாணவன் சொல்லி அவார்டு வாங்கினதையும் யாராலையும் தடுக்க முடியாது. என்னடா பண்ணணும் சொல்றா, நான் கண்டிப்பா பண்ணி வைக்கிறேன். எங்க டீச்சரோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஸ்கூல்ல எனக்கு டார்ச்சரே இருக்காது. ஐயோ, அப்பா, ஐயோ, என்ன காப்பாத்தியா?